இதை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரி, தாய்மார்களே, தகப்பன்மார்களே, தேவனை நீங்கள் அசட்டை பண்ணிடாதீங்கன்னு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் கேட்கலாம், நான் எப்படி தேவனை அசட்டை பண்ணினேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்கன்னா, சங்கீதம் 10வது சங்கீதம் 3வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, துன்மார்க்கன் தன் உள்ளத்தில் இச்சித்ததை பெற்றது நிமித்தமாய் பெருமை பாராட்டி அவன் பொருட்களை அபகரித்து தேவனை அசட்டை பண்ணினான் என்று சொல்லி சங்கீதத்தில் போடப்பட்டிருக்கிறது. அப்போ இச்சையினால, தன் உள்ளத்தில் ஏற்பட்ட இச்சையினால அதை நான் பெற்று கொண்டது நிமித்தமாக அதை குறித்து நான் பெருமை பேசும்போது நாம் தேவனை அசட்டை பண்ணுகிறோம் என்று ஆண்டவர் பேசுகிறார். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். மோசை மூலமாய் ஆண்டவர் எழுதி கொடுத்த கட்டளைகளின் 10வது கட்டளை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது பிறரனுடைய ஒன்றையும் எதையுமே இச்சிக்க கூடாது என்று சொல்லி எழுதியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது, ஆவியின் கனிகளில் பார்க்கும்போது 10வது எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை நீங்கள் இச்சையின் நிமித்தமாய் ஒரு பொருளை வாங்கி அது நிமித்தமாய் பெருமை பாராட்டுகிறதே, தேவனை நீங்களும் நானும் அசட்டை பண்ணுகிறோம் என்பதை நம்ம ஒருபோதும் மறந்துடக்கூடாது. இச்சிக்கப்படத்தக்க விருட்சத்தை பார்த்த ஏவாள் விழுந்து போனார். நீங்கள் இச்சித்ததை பெற்றுக்கொள்ளும் போது நீங்களும் தெய்வ சமூகத்திலிருந்து விழுந்து போனவர்கள் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துடாதீங்க. அதனால இச்சை அடக்கமுள்ளவர்களாய் நீங்கள் செயல்படுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். God bless you. ஆமென்.